இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் என்ன, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் யாருமே வரல, அதில் கலந்துக்கல. அமித்ஷாவும் யாருமே வந்து பார்த்த மாதிரி தெரியல. ஏப்ரல் 26ஆம் தேதி என்டிஏ கூட்டணி பதவியேற்கும்னாரு. டேட் எப்படி சொன்னாருன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிஜேபி மேல நம்பகத்தன்மையை குறைக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு ஹோம் மினிஸ்டர், பவர்ஃபுல் மேன், அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है. அமித்ஷாவுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்குது. பாஜக தரப்பு தெளிவாக இருக்குது. ஒரு முறை கூட என்ன சொன்னாங்க, சிஎம் வந்து இவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான், நம்மளுக்கு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட மறைமுகமாக சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் சரியான ஒரு உடன்படிக்கையில் வரவில்லை. கூட்டணியில் வந்து இன்னும் ஒருத்தர் இன்னும் ஒரு புரிதலே சரியாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தவிர்த்ததற்கு காரணம், எங்க நம்மளை வந்து டிடிவி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னு சொல்லிட்டேன், நான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு அதனால வேலுமணி அனுப்பிச்சு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. வேலுமணிகிட்டங்கிறது சொல்றப்ப ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டார், எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை, உங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அமித்ஷாட்ட அவர் வந்து இன்னைக்கு வேலுமணி வந்தது கூட சசிகலாவை பார்த்தார்ல, அது சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் அவர் வந்து சொல்லியிருப்பார். சசிகலா வந்து நம்ம சைட்ல சரியா இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எங்களுக்கு அறிக்கை விடுறதுக்கும் தயாரா இருக்காங்க, தேவைப்பட்டால் பிரச்சாரம் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கிறத தெளிவா சொல்லியிருப்பார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் விக்கி. வணக்கம் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று தினம் பாஜக நடத்திய அந்த ஒரு மாநாட்டில் பங்கேற்று பேசினாங்க. அதில் குறிப்பாக இபிஎஸ்க்கு தான் பல மெசேஜஸ் வந்து சொன்ன மாதிரி தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை, திரு நயினார் நாகேந்திரன்லாம் பேசினாங்க. ஸோ இந்த முழு மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுடைய இந்த பாத யாத்திரை, ஆமாம், அது என்ன யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கலாம். அது நடந்துச்சா நடக்கலையானே பல பேருக்கு தெரியல. இப்போ திருச்சி மாவட்டத்திலலாம் பேசுகிறப்ப பார்த்தா திருச்சிக்கு வந்துட்டு போனாரா நயினார் நாகேந்திரங்கிறாங்க. ஏன்னா புதுக்கோட்டையில் நேற்று நிறைவு விழா நடத்தினாங்க, அதுக்கு அமித்ஷா வந்தார். எங்கெங்கே வந்தார், எங்கே போனது, என்ன காரணம்னா அண்ணாமலை நடத்தினார் எண்மண் எண் மக்கள். அதில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருந்தது, பிஜேபி நடத்தினது மாதிரி தெரிஞ்சுது. பட் நயினாருக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் அவருக்கு பப்ளிசிட்டி கிடையாது. அவர் ஒரு தற்காலிகம் தானே, நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நயினார் வந்து ஒரு தற்காலிகம், இந்த தேர்தலுக்காக சும்மா அவர் ஒரு டெம்பரரியாக வச்சு பண்ண போகிறாங்க, அதுதான் அந்த வெளிப்பாடு தான். அந்த ஃபங்க்ஷனும் கூட ஃபார்மலாக இருந்தது. அந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு எழுச்சியாலாம் வச்சுக்கல. பட்டு அமித்ஷாக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வரனாரு, கலந்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில், அதுக்கப்புறம் நேற்று கோர் கமிட்டி மீட்டிங் நேற்று நடந்துச்சு. ஒரு திருச்சி மேரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோர் கமிட்டி மீட்டிங் நடந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபார்மல் அப்படி தான் பார்க்குறேன் நான். பெருசாக அது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. காரணம் என்ன, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் யாருமே வரல, அதில் கலந்துக்கல. வரப்போகிறாங்க, ஸ்டேஜில் மண்ணாவது உட்காந்துருப்பாங்க, இல்லை ஸ்டேஜுக்கு எதிராக தான் உட்காந்துருப்பாங்கல்ல சொன்னாங்க. பட் யாரும் வரல. அமித்ஷாவும் யாருமே வந்து பார்த்த மாதிரி தெரியல இது வரைக்கும் சோஃபார், இந்த ஒரு சூழ்நிலை. அதனால் நேற்றைய நிகழ்ச்சிங்கிறது வந்து பெருசாக முழுக்க பாஜக தொடர்புடைய விஷயமா தான் பார்க்குறேன். இதில் கூட்டணி கட்சிகள் இந்த விஷயங்களுக்குலாம் ஒன்றும் இடம் கொடுத்த மாதிரி தெரியல. ஆமாம். அதை தொடர்ந்து அவர் என்டிஏ மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வரும் அப்படின்னு சொன்னாரு. டேட்டு சொன்னார் பாத்தீங்களா? ஏப்ரல் மாதத்துல வந்து ஏப்ரல் 26 ஏப்ரல் 26ஆம் தேதி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பதவியேற்கும்னாரு. எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. முன்கூட்டியே தேர்தல் வைக்கிறாங்களாங்கிற சந்தேகம் வருது. அதுதான் சொல்றேன், டேட் எப்படி சொல்லுவாருன்னு தெரியல, டேட் எப்படி சொன்னாருன்னு தெரியல. அதனால அது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிஜேபி மேல நம்பகத்தன்மையை குறைக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்கள் 2026 தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமைக்கும், ரைட்டு.
மே மாதம் ஆட்சி அமைக்கும் இப்படியாவது சொல்லலாம். ஏப்ரல் 26 அப்படின்னு திடீர்னு சொன்னது தான் எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு ஹோம் மினிஸ்டர், பவர்ஃபுல் மேன், அவர் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாகவும் ஒரு வித்தியாசமா இருந்தது. எந்த தலைவர்களுமே அப்படி பேச மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏப்ரல்னு சொல்லலாம். ஏப்ரல் மத்தியில்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை ஏப்ரல் இறுதியில்னு சொல்லி இப்பெல்லாம் சொல்லுவாங்க. டேட் எல்லாம் சொன்னது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆமாம். தேர்தல் ஆணையம் பிஜேபி வசம் இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் மீண்டும் மீண்டும் வந்து மீண்டும் மேலும் மீண்டும் அதை வலுப்பெறுச்சு. ப்ரூவ் பண்றாரு அவரு. நான் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நாங்க சொன்னாதான் கேட்பாங்கங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தெரிஞ்சது. ம். ஆமா. அதே சமயத்துல இபிஎஸ் அவருடைய அந்த சேலத்தினுடைய அந்த கூட்டத்துல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சி அமையும், அதிமுக தனிப்பெரும் கட்சியாக அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி வந்து தமிழகத்துல அமையும் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்போ இதுல ஒரு நிச்சயமா ஒரு ஆரம்பத்துல கருத்து இருந்தே மோதல் இருக்கு போலயே. ஆமா, ஆரம்பத்துல இருந்தே நடந்துட்டு இருக்குல்ல. அமித்ஷாவுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கு. பாஜக தரப்பு தெளிவா இருக்கு. ஒரு முறை கூட என்ன சொன்னாங்க, சிஎம் வந்து இவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான், நம்மகிட்ட கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட மறைமுகமாக சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேத்தும் அதை தெளிவா மீண்டும் சொன்னார் யார், அமித்ஷா. என்டிஏ ஆட்சிங்கிற வார்த்தை வந்து ஒரு 4-5 முறை அந்த வார்த்தையை சொன்னார் அவர். பட் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் இன்னும் சரியான ஒரு உடன்படிக்கையில் வரவில்லை. கூட்டணியில வந்து இன்னும் ஒருத்தர் இன்னும் ஒரு புரிதலே சரியா இல்லை அப்படிங்கிறது தான் நேற்றைய அந்த கான்ட்ரடிக்ஷனை நான் பார்க்குறேன். அது ஆரம்பத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு, புதுசா இல்லை. கிட்டத்தட்ட 6, 7, 8 மாசமாவே இதே தான். என்டிஏ தரப்பு ஒன்று பேசுறது, எடப்பாடி அதுக்கு அப்படியே டெட் எகன்ஸ்டாக பேசுறது, செல்லூர் ராஜு ஒன்று பேசுறது, நத்தம் பேசுறது, கேபி முனுசாமி ஒன்று பேசுறது. ஆனால் பார்த்தீங்கன்னா நயினார் ஒன்று பேசுவார், அண்ணாமலை ஒன்று பேசுவாங்க, வானதி, பொன்னார், இப்படி இதே ஒரு குழப்பமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதோடைய வெளிப்ப நேத்தும் அதே தான். அமித்ஷா ஒன்று சொல்றாரு, கூட்டணி ஆட்சிங்கிறாரு. இல்லை அதிமுக தனி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது இனிமேல் தானே தெரிய போகுது. அதுல குறிப்பா இபிஎஸ் அவர் வந்து அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைப்போம், அதோட மட்டும் நிக்காம எந்த கொம்பனாலும் வந்து அதை தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் அடிக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சின்றாரு. அப்போ என்ன மெசேஜ் இபிஎஸ் பதிலடி கொடுக்குறாரா அமித்ஷா அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. கும்பனாலும் அப்படின்னா எந்த கும்பனாலும் யார சொல்றாரு? இப்போ வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அவங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எந்த கும்பனாலும் தடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது பாஜக தலைவர்கள், குறிப்பா அமித்ஷா சொல்ற மாதிரி தானே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நீங்க திமுகவை சமாளிக்கிற மாதிரிலாம் இல்லை. திமுக வந்து எதையும் இந்த விஷயத்துல தலையிடவே இல்லை. முழுக்க முழுக்க கூட்டணி கட்சியான அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜக தான் என்ன சொல்லிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப எந்த கும்பனாலும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பிஜேபிக்கு தான் கவுண்டர் கொடுக்குற மாதிரி தெரியுது எடப்பாடி பழனிசாமி. உச்ச கோபத்துல பேசுற மாதிரி தெரியுது. அப்படிதான் நான் பாக்குறேன் நான். அதனால நீங்க திமுகவெல்லாம் அவர் சொல்லல. அவர் சொல்றது முழுக்க முழுக்க அமித்ஷாவையும் மோடியையும் தான் அவர் சொல்றாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதுல மாற்றம் இல்லை. அதே போல சார், அந்த நீங்க சொன்னது போல அந்த ஹோட்டல்ல இந்த மீட்டிங் நடந்துச்சு. அதுல குறிப்பா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினுடைய மாஜிகள்லாம் கூட பங்கேற்று இருந்தாங்க. வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் கூட. இன்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க கூடும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதுல என்ன சார் முக்கியமா டிஸ்கஷன் பண்ணாங்க? கூட்டணியினுடைய கட்சிகள் சம்பந்தமாகவும், சீட் ஷேரிங் சம்பந்தமாகவும் ஏதாவது டிஸ்கஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சா நேத்து? இல்ல அண்ணா இவர் வரல. எடப்பாடி பழனிசாமி வரவில்லை. இன்றும் வரவில்லை. அவர் வரமாட்டார். நேத்தே பார்த்துட்டார். 1 மணி நேரம் வேலுமணியோட மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணாங்க. புரியுதுங்களா? அதுல என்ன விஷயம்னா, கமிட் ஆகிருக்க கூடாதுன்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம வந்தோம்னா கமிட் ஆக்கிடுவாங்க நம்மள. டிடிவி, ஓபிஎஸ் உடைய டிமாண்ட் எல்லாம் வச்சு நம்மளை வந்து தலையில கட்டிடுவாங்க. அதனால நீங்க தவிர்த்தார். அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தவிர்த்ததற்கு காரணம் அதுதான். தெளிவா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எங்க நம்மளை வந்து டிடிவி எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டேன் நானு, எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு பயந்துக்கிட்டு
அதனால வேலுமணி அனுப்பிச்சு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. வேலுமணிகிட்ட சொல்றப்ப ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இதை பத்தி கவலை இல்லை, உங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. புரிதுங்களா? கோர் கமிட்டி மீட்டிங்லயே அதான் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாடுடைய சூழ்நிலை சரியா இல்லை, ஸோ நம்ம வெஸ்ட் பெங்காலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதை கேட்டுக்குவோம், 2029 நம்ம பார்த்துக்கலான்னு அமித்ஷா நேற்று சொல்லிட்டான்னு சொல்றாங்க. இதே வார்த்தையை கண்டிப்பா வேலுமணிட்டே சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? சொல்லிருங்க, உங்கள்கிட்ட போய் சொல்லிருங்க, வேண்டாம், நீங்க உங்களுக்கு யாரு பிடிச்சோ வச்சுக்கோங்க கூட்டணியில, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம ஓபிஎஸும் டிடியும் சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க, எடப்பாடிட்ட இல்லை, அமித்ஷா. பிஜேபி. ஸோ அமித்ஷா என்ன சொன்னாரு? எடப்பாடி வந்தாருன்னா ஏதாவது பேசலாம்னு இருந்திருப்பார். அவர் என்ன பண்றாரு? திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி சேலம் தேவையே இல்லை. ஆக்சுவலாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மகளிர் மாநாடு நடத்துறாரு. நேத்திய நிகழ்ச்சி திட்டமிட்ட நிகழ்ச்சியே இல்லை, திடீர்னு 2 நாள்ல ரெடி பண்ணி நேத்திய நிகழ்ச்சி நடத்திட்டார். தவிர்க்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்கறதுக்கு தவிர்க்கிறதுக்காக நேற்று சேலம் நிகழ்ச்சின்னு வச்சுங்களேன். ஸோ அதனால அவங்க தான் தெளிவாக சொல்றாங்களே, பிஜேபி வரலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம், எங்களுக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய பார்வையா இருக்கு. ஆமாம் அப்படி. அதனால நேற்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு கிளியர் ஆயிடுச்சு. எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம், யாராவது வர சொன்னா பேசலாம், இல்லைன்னா வேண்டான்றாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால டிடிவி அண்ட் ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வருவார்களாங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. நேற்று நிகழ்ச்சியை வச்சு நான் பார்க்குறேன். நேற்று நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில் வர்ற மாதிரி இருந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி வரல. நேற்று நைட்டு 10:30 to 11:30 வேலுமணியை பார்த்து பேசிட்டார் அமித்ஷா 1 to 1. ஆமா, அதனால இந்த நிகழ்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக தலைவர்களுக்கும் இடையே ஆன ஒரு முரண் இன்னும் ஒன்றும் சரியா ஆகல. கூட்டணியே சரியா இல்லை, செட் ஆகாத மாதிரி தெரியுது. இன்று சந்திக்க வாய்ப்பு இருக்கா திரு இபிஎஸ் அவர்கள்? ஆமா, அந்த லிஸ்ட்லயே இல்லை, அவர் பேரே இல்லை இன்னைக்கு. அதனாலதான் நேத்தே வந்துட்டார் வேலுமணி. அவருடைய தூதுவராக தான் வந்தார். யாரு? எடப்பாடி பழனிசாமியோடைய தூதுவராகத்தான் வேலுமணி வந்தாரு. 1 மணி நேரம் பேசினாரு. சில விஷயங்களை அமித்ஷா அவரிடம் சொல்லியிருக்கிறார். அவர் நைட்டு இன்னைக்கு காலையில தான் கிளம்புறாரு, இங்கேதான் இருக்காரு. அமித்ஷாவை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போவார்னு நினைக்கிறேன். யாரு? வேலுமணி. சொல்லியிருக்க விஷயங்கள் இன்னைக்கு போய் சொல்லுவார், இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு. நேற்று நைட்டே போன்ல சொல்லியிருக்கலாம், நேரடியாக போய் சொல்லுவார். அதுதான் நிகழ்ச்சிங்களா. அதனால எடப்பாடி தவிர்த்ததற்கு காரணம். இன்னொரு தரப்பா என்ன சொல்றாங்க? அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டே தரல, எடப்பாடி வந்திருந்தாலும் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா உச்ச கோவத்தில் இருக்காரு எடப்பாடி மேல, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க. அதனால நீங்க வேலுமணியும் இல்லை, வேற தங்கமணி யாரையா வர சொல்லுங்க போதும், நீ எடப்பாடிலாம் வர வேண்டாம்னு அவரே சொல்லிட்டாரு. எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்னு பிஜேபி தரப்பு சொல்லுது. உண்மை இல்லைன்னு தெரியல. நம்ம ஒன்னும் எடப்பாடி பேரு இன்னைக்கு காலையில பாக்குற மாதிரி இருந்தது இல்ல. நேற்று நைட்டே வந்துட்டாரு வேலுமணி, பார்த்து நைட்டு பேசி முடிச்சிட்டாரு. இதுதான் நிலை, இப்ப இது நிலை. சார், அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக சார்பில் இன்றைய தினம் செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு முடிவெடுப்பேன்லாம் கூட சொல்லி இருந்தாரு. ஸோ அநேகமா இன்னைக்கு அவர் கூட்டியிருப்பாரு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமா பரிசீலிச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருவாயில தான் இருக்கும். ஓ பன்னீர்செல்வமும் கிட்டத்தட்ட யாரிடம் செல்வார், என்னை ஒரு பக்கம் செங்கோட்டையன் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தில் இவங்க இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கள் கூட்டணியில் தான் அவர்கள் இணைவார்கள் சொல்லி நேற்று தினம் விமான நிலையத்திலே செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுத்து நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி விட்டுருவாங்களா சார் இந்தியா அவ்வளவு சீக்கிரத்துல ஓபிஎஸ் டிடிவியும் தன்னுடைய கூட்டணி? அவங்க பெருசா ஒன்னும் கண்டுக்கல. நான் அப்படிதான் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன்னா, பாஜக பெரிய இன்ட்ரெஸ்டா காட்டல இந்த விஷயம் இல்ல. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமா யாரெல்லாம் நம்ம நேற்று பேசினதுதான். அமித்ஷாவை உடனே வாங்கன்னு சொன்னா நீங்க டிடிவியா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாம் நிப்பாங்க வரிசையா கியூல. பெரிய இன்ட்ரெஸ்டே காட்டல. நேற்றுமே கூட பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மெசஞ்சரா தானே வந்தாரு வேலுமணி. ஏப்பா இதுதான் சூழ்நிலை,
இஷ்டம்னா பாருங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிறது தான் தெளிவா இருக்கு. காரணம் இன்னொரு விஷயம், அமித்ஷாட்ட அவர் வந்து இன்னைக்கு வேலுமணி வந்தது கூட சசிகலாவ பார்த்தார்ல. ம். சசிகலாவ பார்த்து பேசுனது. அது சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் அவர் வந்து சொல்லியிருப்பார். சசிகலா வந்து நம்ம சைட்ல ஓ! சரியா இருக்காங்க. இவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எங்களுக்கு அறிக்கை விடுறதுக்கும் தயாரா இருக்காங்க. தேவைப்பட்டால் பிரச்சாரமும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்கங்கிறத தெளிவா சொல்லியிருப்பார். ஆமா. ஓஹோ! ஆமா. ஏற்கனவே பார்த்தது தானே. நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம. இல்ல அது ஒருவேளை அது அமித்ஷா அவர்கள் தூதராக எஸ்பி வேலுமணி அனுப்பி வைத்திருப்பாரா? அப்படிங்கிற ஒரு இல்ல, கேள்வி இல்ல, இல்ல. இருக்குங்க. அது அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட வேலை. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ், டிடிவியோட நமக்கு சசிகலா போதும்னு நெனைக்கிறாரு. அவங்க அவங்கள வாய்ஸ் வச்சுக்கிட்டா போதும். அது காம்பன்சேட் பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்துக்காக தான் அவர் போய் பார்த்து பேசுனதுல, அது அவங்களுக்கு சசிகலா கிரீன் சிக்னல் குடுத்துட்டாங்க. ம். கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் தேவைப்பட்டா பண்றேன். ம். இல்லன்னா அறிக்கை நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க சசிகலா. அந்த விஷயத்தையும் கண்டிப்பா வேலுமணி சொல்லியிருப்பாரு. டிடிவி, ஓபிஎஸ் வேண்டாம். நீங்க வேற எதுவும் அஷ்யூரன்ஸ் குடுத்துறாதீங்க. சசிகலா வந்து நாங்க பேசிட்டோம். அவங்க வரேன்ட்டாங்க. நாங்க அவங்கள பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லலாம். கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்சுக்கங்க. சசிகலா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவார். டிடிவியும், ஓபிஎஸும் துரோகிகள்னு சொல்ல ஒரு காலம் வந்துரும். வந்துரும் பாருங்க. நடக்க போகுது. ம். அந்த தைரியத்துல தான் எடப்பாடி தைரியமா இருக்காரு இப்போ. அதேபோல இந்த இதுல பேசும்பொழுது, அ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவுல வந்து பைஜுன் பாண்டாவ வச்சிருந்தாங்க. பிறகு பாண்டாவ மாற்றி இபிஎஸ்க்கு ஏதுவாக பியூஷ் கோயல அமைச்சாங்க. அந்த பியூஷ் கோயல் அமைக்கும் பொழுது இ அப்ப பிஜேபி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அவருக்கு சாதகமான ஒரு ஆள வந்து போட்டாரு அமித்ஷா அப்படின்ற ஒரு பேச்சு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இந்த நடந்த இந்த மீட்டிங்ல பேசின பேச்சுக்கள்லாம் வந்து பிஜேபி தான் என்னமோ தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிற போகுது. அடுத்து நாங்க தான் பெரும்பான்மை ஆட்சி அமைக்க போறோம். மோடி தான் ஆட்சி அமைக்க போறாருங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. இப்போ அண்ணாமலை அதேபோல அவருடைய சார்ந்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2 இரட்டை இலைக்கு ஒரு தாமரை அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல இப்ப அமித்ஷாவினுடைய பேச்சு நேத்து நடந்த அந்த கூட்டத்தினுடைய முழு சாராம்சமா, நாங்க 2 இரட்டை இலைக்கு ஒரு தாமரை. குறைஞ்சது ஒரு 70 சீட்டு கேட்போம். 50 சீட் நாங்க உறுதி செய்வோம். அப்படிங்கிற இதுல உறுதியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% 60 சீட்டு கண்டிப்பா கேட்டது. குறிப்பா 50 சீட்டு எங்களுக்கு கான்ஃபிடன்ட்டா எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறது தான். இப்ப அதனால அவங்க நீங்க இபிஎஸ் அவர் சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ, ஒரு ஸ்டேஜ்ல பிஜேபி சொல்றத இபிஎஸ் கேட்டு தான் ஆகணும். நீ முதல்ல டிடிவி வேணான்னேன், ரைட் ஓகேன்ட்டேன். ஓபிஎஸ் வேணான்னேன், ரைட்டு. புரியுதா? நீ என்ன சொன்னியோ செஞ்சாச்சு. எங்களுக்கு இவ்வளோ சீட்டு குடுன்னு கேட்பாங்களா, மாட்டாங்களா? தானே ம். இயல்பு. அதில மாற்று கருத்தே கிடையாது ஹக்கீம். அதனால மாற்றமே இல்ல அவரு. அதனால கண்டிப்பா என்னை பொறுத்தவரை 60ன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட். 40 ஃபைனல் பண்ணுவாங்க. அதனால தவிர்க்கவே முடியாது. ஓ. அதனால தான் காங்கிரஸ் இங்க முண்டுது திமுகட்ட. 40 வாங்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு சங்கடம் இல்ல. அந்த ஒரு சூழ்நிலையில தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால 100% மினிமம் 40 சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும் பிஜேபி. அதனால மாற்றமே இல்ல. எடப்பாடி பழனிசாமி தவிர்க்கவே முடியாது. ஓ. ஆமா. சோ, இப்போ சீட் ஷேரிங்ல தான் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆமா. ஒரு விஷயமா இருக்கும். அங்க தான் கட்சிய வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு அது பங்கு. அத வச்சுக்கலாம் நம்ம. எடப்பாடி என்னமோ பண்ணிட்டு போறாரு. உட்ரு. நம்ம கட்சிய டெவலப் பண்றது வழிய பார்ப்போம். அப்படிங்கிறது தான் தற்போதைய பாஜகவுடைய நிலை. அமித்ஷாவும் அது தெளிவா நேத்து பேசியிருப்பார். அதனால மாற்றமே இல்ல. ஆமா ஹக்கீம். நிச்சயமா சார். திரு அமித்ஷா அவர்களுடைய தமிழகம் வருகை, அ குறிப்பாக அவர் மேற்கோள் காட்டிய அந்த வார்த்தைகள், மோடி தலைமையிலான என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்று சொன்னது. அதற்கு பதிலாக எந்த கொம்பனாலும் நாங்கள் தனிப்பெரும் ஆட்சியாக வருவதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி இபிஎஸ் பேசினது. ஸோ இது 2 கருத்து மோதல்கள் மற்றும் இந்த சீட்டு ஷேரிங், அது சம்பந்தமாக ரொம்ப தெளிவாவே எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி ஹக்கீம். நன்றி.